الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நமது தொடர் இந்த வகுப்பிலே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கம், அதைத்தான் பார்த்து வருகிறோம். அஷ்ஷேக் இஸ்லாம் உஸ்மான் இப்னு அல் மஸ்யத் உஸ்மான் இப்னு அல் மஸ்யத் என்று சொல்லக்கூடிய அந்த அவர் சுருக்கமாக தொகுத்தது. இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 56. சரியா? இன்றைக்கு தலைப்பு என்னண்டா, ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹதாயா வல் வஹாயா வல் அகீகா. இது ஜாதுல் மஆத் என்ற நூலில் 2ஆம் பாகத்தின் 258ஆம் பக்கத்தில் வரக்கூடிய தலைப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஃபில் ஹதாயா என்று சொன்னால், இப்போ ஹதியாண்டா எங்களுக்கு தெரியும் என்ன? அன்பளிப்பு, அப்படித்தானே? ஹதாயான்னு சொன்னாலும் அன்பளிப்புகள். இந்த ஹதாயான்ற வார்த்தை எதை குறிக்கும்டா, ஹஜ்ஜில் வந்து அறுத்து பலியிடுவாங்க தானே, ஹஜ்ஜில் அறுத்து பலியிடக்கூடியதுக்கு ஹதின்னு சொல்றது. என்ன சொல்ற? ஹதி. அடுத்து வஹாயா என்ற வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்போ உலுஹியா இருக்கு, உலுஹியான்னு சொல்றோம் தானே. அந்த உலுஹியா என்பதுதான் என்னது இங்கே, அதுதான் வஹாயான்னு சொல்லி கொண்டு வர்றார். அதே மாதிரி அகீகா, என்ன அகீகா. இதிலெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன, இவைகளில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்ன அப்படின்றதான் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வராங்க. முதலாவது ஹதியுடைய தலைப்புல அஹ்தா அல் கனம வ அஹ்தா அல் இபில. ரசூலுல்லாஹ் வந்து ஆடு என்ன செய்வாங்க, ஹதியாக கொடுப்பாங்க. ஹஜ்ஜில் எதை கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆட்டை வந்து ஹதியாவாக கொடுக்கிறது. இபிலண்டா என்ன? ஒட்டகத்தை கொடுக்கிறது. அடுத்து அஹ்தா அன் நிசாஇஹி அல் பகர். நபியாக தனது மனைவிமார்களுக்கு பகரமாக மாட்டை என்ன செஞ்சாங்க, ஹதியாக கொடுத்தாங்க. தனது மனைவிமார்களுக்கு பகரமாக எதை கொடுத்தாங்க? மாட்டை கொடுத்தாங்க. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே எங்களுக்கு தெரியும், இந்த ஹதியாக இருந்தாலும் உதுஹியாவாக இருந்தாலும் அதில் கொடுக்கப்படுகின்ற பிராணிகள் என்பது என்னென்னதான்? ஆடு, மாடு, ஒட்டகம். சரி. அதே மாதிரி அஹ்தா ஃபி முகாமிஹி, அஹ்தா ஃபி முகாமிஹி. இங்க இந்த இடத்துல ஹதின்னு சொன்னா இந்த அர்த்தம்னா, ரசூலுல்லாஹ் அவங்க இருந்த இடத்துல மதீனாவிலையும் கொடுத்தாங்க. மதீனா இது வந்து என்ன, அந்த ஹதின்னு சொல்லி சொன்னா மதீனால கொடுக்குற அர்த்தத்தில் கொடுக்குறாங்க. ஹஜ்ஜில் கொடுக்குறது ஒன்று இருக்கு. அது மாதிரி வஃபி ஹஜ்ஜத்திஹி, எதுலையும் கொடுத்தாங்க? ஹஜ்ஜிலையும் கொடுத்தாங்க. வஃபி உம்ரத்திஹி, உம்ராவிலும் என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, மதீனால இருந்து கொண்டு மக்காவுக்கு அனுப்புவோம். என்ன செய்வாங்க? மதீனால இருந்து கொண்டு மக்கால கொடுக்கறதுக்கு அனுப்புவோம். அந்த இதில் தான் இமாம் இப்னுல் கய்யிம் இப்படி சொல்றாரு. இந்த இடத்துல அவங்க சொல்றது அப்படி ரசூலுல்லாஹ் செய்வாங்க. இப்ப ரெண்டாவது பாருங்க, இதுல சொல்றாரு, வகான சுன்னத்துஹு
தக்லீதுல் கனம் தூன இஷ்ஆரிஹா. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலும் உள்ளதுதான். இப்போ ஆட்டை வந்து அனுப்பும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆட்டில் வந்து தக்லீத் என்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தொங்க விடுவார்கள். என்ன செய்வாங்க? தொங்க விடுவார்கள். இப்போ இது தொடர்பாக நாம் ஹதீஸ்களை பார்க்கும்போது ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பழிப்பிராணி தானே மக்காவுக்கு அனுப்புறாங்கன்னு வைங்களே, அந்த மக்காவுக்கு அனுப்பக்கூடிய பழிப்பிராணி வந்து ஆடாக இருக்கும் போது ஆட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்போ செருப்பை வந்து தொங்க விடுவார்கள். செருப்பு என்ன செய்வாங்க? அதில் தொங்க விடுவார்கள் அடையாளத்துக்காக. இப்போ பார்க்குறவங்களுக்கு திரும்பி இது என்னதான், இது வந்து பழிப்பிராணி, இதுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? செருப்பு என்ன செய்வாங்க? அதில் தொங்க விடுவார்கள். சரியா? ஆட்டில் ஒட்டகத்தை நீங்க எடுத்தீங்க, அப்ப தூன இஷ்ஆரிஹாண்டா அதுல அடையாளத்துக்காக கீற மாட்டான். கீரல் போடுறது இருக்கே, கீற மாட்டார் ஆட்டில். வைதா பஅஸ பிஹதீஹி வஹுவ முகீம். நபி அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது அந்த பழிப்பிராணி எங்க அனுப்புவாங்க? மக்காவுக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது லம் யஹ்ரும் அலைஹி மின்ஹு ஷைஉன் கான மின்ஹு ஹலாலன். அதாவது ஹலாலாக இருக்கக்கூடிய எதையும் ஹராமாக்கி கொள்ள மாட்டாங்க. ஹலாலாக இருக்கக்கூடிய எதையும் ஹராமாக்கி கொள்ள மாட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? என்ன விளக்கம் அதுல இருந்து? இப்ப உதாரணமா இது ஒரு சட்டம் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இஹ்ராம், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்த ஒருவர், உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்தவருக்கு வந்து என்ன செய்யும்? ஹலாலான பல விஷயங்கள் ஹராமாகும் என்ற ஒன்றும் இருக்குது. அப்படி ஒன்றும் இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு சட்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உதுஹியா கொடுக்கக்கூடியவங்க துல்ஹஜ் தலைப்புறையிலிருந்து அதை கொடுக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நகம் முடி எடுக்கக்கூடாது. புரியுது அவன் சொல்றது? எனவே ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை இதுல கடைபிடிக்க மாட்டான். எதுல? மக்காக்கு அனுப்பும் போது. புரியுது அவன் சொல்றது? அப்ப அதையும் நாங்கள் இதுல புரியணும். புரியுதா? சரி, அதையும் இங்க இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். விளங்கிட்டா? அவங்க சொன்ன விஷயம் விளங்காட்டி கேளுங்க. விளங்கிட்டா? விளங்கல? இப்ப இதுல என்ன சொல்றாருண்டா, லம் யஹ்ரும் அலைஹி மின்ஹு ஷைஉன் கான மின்ஹு ஹலாலன். ஹலாலாக இருந்த விஷயத்தை என்ன செஞ்சு கொள்ள மாட்டாங்க? ஹராமாக்கி கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், இஹ்ராம்குள்ள நுழைந்தால் நியத்து வைத்து ஹலாலாக இருந்த பல விஷயம் என்ன செய்யும்? ஹராமா. அது ஒன்று. அடுத்த ஒன்று இது என்ன? இப்ப நான் சொன்னது என்ன? தலைப்பெரு உலுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர் தலைப்பிலிருந்து கொடுக்கும் வரைக்கும் அவருக்கு என்ன ஹராமாகும்? முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது வந்து ஹலாலா தான் இருந்துச்சு. அவருக்கு என்ன செய்யும்? அது ஹராமாகும். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே இது வந்து ரசூலுல்லாஹ் என்ன ஹராம் இல்லை. இப்ப நீங்க வந்து இப்ப உதாரணம் வைங்களே, இப்ப ஒருத்தர் வந்து ஊர்ல உதுஹியா கொடுக்காம அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்து 2 ஆடோ அல்லது ஒரு ஆட்டோ மக்கால கொடுக்க நாட்டாளர் வைங்க, எங்க கொடுக்க விரும்புறாரு? மக்கால கொடுக்க விரும்புறாரு. அப்ப அவர் என்ன செய்ய தேவையில்லை? அவர் நகம் வெட்ட முடிய வந்து வெட்டாம இருக்க வேண்டிய அந்த அது ஹராம் என்ற சட்டம் வராது. கொடுக்கும் வரை கொடுக்கும். உதாரணமா ஒருத்தர் வந்து மக்கால கொடுக்கறது முடிவு செய்யற, அது ரசூலுல்லாஹ் சொன்னாதானே. ரசூலுல்லாஹ் மதீனால மக்காவுக்கு அனுப்புறான். புரியுது அவன் சொல்றது? எனவே அந்த அடிப்படையில நீங்க புரிஞ்சுக்கோங்க, அப்படி செய்யும் போது இந்த சட்டத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, கடைபிடிக்க வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? யாராவது ஒரு சஹாபிட்ட அனுப்புவோம், என்ன செய்வாங்க? அடையாளம் விட்டு அனுப்புவார்கள். அது எங்க கொண்டு போய் அறுத்து கொடுப்பாங்க? மக்கால் உள்ள மக்களுக்கு தான் அது அறுத்து கொடுக்கப்படும். புரியுது அவன் சொல்றது? அப்படி செய்யும் போது தேவையில்லை. இதுவும் வந்து எப்ப நடக்கும்டா, துல்ஹஜ் தான். அங்க பெருநாள் தொழுகை போறது அங்க என்ன செய்யப்படும்? அது கொடுக்கப்படும்.
நம்ம ஊர்ல கொடுக்கும் போது உள்ள சட்டம் இருக்கே இது நம்ம கொடுக்கறத விட இது சிறப்பானது. இது எங்க கொடுக்கப்படுது? மக்கால கொடுக்கப்படுது. அப்ப இது கொடுக்கப்படுறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கும்போது அவங்க ஹஜ் கடைசி வருஷத்துல தான் பண்ணாங்க. அது முன்னாடி இருக்கிற ஹஜ் தான் அனுப்புறாங்களோ? புரியுது. அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள். சரி சரி, அடுத்து வாங்க. மூன்றாவதாக சொல்றாரு, வகான இதா அஹ்தல் இப்ல கல்லதஹா வ அஷ்அரஹா. உதாரணமாக ஒட்டகத்தை கொடுக்கும் போது, இப்போ ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? மதீனால இருந்து மக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க, அல்லது வந்து அனுப்பப்படுதுன்னு வைங்களே. அப்படி அனுப்பப்படுமாக இருந்தால் அதுல ரெண்டு விஷயம் நடக்கும். அதுல தொங்க போடுறது நடக்கும். கல்லதஹான்னு அர்த்தம் நாங்க சொன்னோம். அதில் வந்து ஏதாவது அடையாளங்கள் இல்லையா, கிலாதா, அது வந்து சும்மா ஒரு மாலை மாதிரியான ஒன்றாக கூட இருக்கலாம், அடையாளத்துக்காக ஒன்றை போடுவான். புரியுதவங்க சொல்றது? அதே மாதிரி அதில் என்ன செய்வாங்க? கீரியும் அடையாளம் விடுவார்கள். என்ன செய்வாங்க? கீரியும் அதில் அடையாளம் விடுவார்கள். இப்போ உதாரணமாக ஹதீஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தமது பழி ஒட்டகத்தை கொண்டு வர சொல்லி ரசூலுல்லாஹ் கொண்டு வர சொல்றாங்க. அதன் என்ன செஞ்சாங்க? அந்த வலப்பக்க திமிழ் இருக்கே, அந்த வலப்பக்க திமிழுடைய வலப்பக்க பகுதியில் கீரி அடையாளம் விட்டார்கள். கீரி என்ன செய்தார்கள்? அடையாளம் விட்டார்கள். இரத்தத்தை அதிலிருந்து துடைத்தார்கள். இரத்தத்தை அதிலிருந்து துடைத்தார்கள். அதே மாதிரி இரு செருப்புக்களை அதன் களத்தில் அடையாளத்துக்காக தொங்க விட்டார்கள். புரியுதா சொல்றது? இதுல வந்து ஒட்டகத்துல பாத்தீங்கன்னா எது நடந்துச்சு? கீரி அடையாளம் விட்டது நடந்துச்சு. ஆனா ஆற்றல் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அப்படி செய்யலன்றது இமாம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னதை நாங்க பார்த்தோம். அதான் கீரி அடையாளம் விட்டது. ஏன்னா அது வந்து என்ன, பாக்குறவங்களுக்கு தெரியணும் இது என்ன, இது வந்து பழிப்பிராணி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது, அந்த அடையாளம் அப்பா அந்த மக்களுக்கு தெரியும். அப்ப அதுல என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. வழிப்பறையினாலும் பயப்படுவான், இது கொண்டு போறது, இதுக்காக கொண்டு போறது என்ற பயம் அவங்களுக்கு வரும். புரியுது அவங்க சொல்றது? அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதுல இருக்குது. சரியா? அதே போன்று அடுத்ததாக நாலாவதாக அவர் ரசூலுல்லாஹ் அந்த அவர் சொல்றார் இமாம் அவங்க, ரசூலுல்லாஹ் இப்படி வந்து அனுப்பும் போது, இப்ப மதீனால என்ன செய்யறாங்க, இப்படி அனுப்பும் போது, இப்ப உதாரணமாக சில சந்தர்ப்பங்களில் 7 ஒட்டகங்கள் அனுப்பியிருக்கிறாங்க ரிவாயத்துக்கள்ல வருது. அனுப்பும் போது இப்போ ஒரு ஒட்டகத்தில் என்ன, ஒரு ஒட்டகம் வந்து நோய் உறுது அல்லது அதற்கு வந்து ஒரு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் இப்ப பயணம் என்ன செய்யும், தாமதமாகுமா இல்லையா? பயணம் தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்ப இந்த மாதிரியான நிலையில ஒருவர் வந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அனுப்புறவர் வந்து திரும்ப வாரார். என்ன சொல்றது, அதுல பாத்தீங்கன்னா அந்த சஹாபி சொல்றாரு, யாருன்னா அபு கபீசான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வந்து பழைய ஒட்டகங்களோடு என்ன வந்து என்ன செஞ்சாங்க, மக்காவுக்கு அனுப்பினாங்க, என்னை மக்காவுக்கு அனுப்பினாங்க. அப்போ சொல்றாங்க, இவற்றில் வந்து ஏதாவது ஒன்று பாதிப்புக்குள்ளாகி, இதில் ஏதாவது ஒன்று பாதிப்புக்குள்ளாகி இப்ப இறந்து விடுமோ என்ற ஒன்றை நீங்க பயந்தால் உடனே அதை அறுத்து விடுங்கள். உடனே அதை நீங்க என்ன செஞ்சுங்க, அதை அறுத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. பிறகு அதன் அந்த கழுத்துல உள்ள அந்த செருப்பில் அதன் இரத்தத்தை நனைத்து, அந்த இரத்தத்தை நனைத்து அதன் விழாப்புறத்தில் அந்த அடையாளத்தை என்ன செய்யுங்க, பதித்து விடுங்கள் என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நீங்களோ அல்லது உங்களோட பயணத்தில் உள்ள யாரும் இதை சாப்பிடக்கூடாது, மற்றவங்க தான் சாப்பிட வேண்டும், ஏனையவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை சொல்றாங்க. புரியுதா சொல்றது? பொதுவா உதுஹியாவை சாப்பிடலாம், ஆனா இந்த இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சட்டம் சொல்றாங்க, நீங்களோ உங்களோட உள்ளவர்களோ சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு சட்டத்தையும் நபி அவங்க அந்த ஒட்டகங்கள்ல வந்து இப்படி ஏதாவது நடந்து என்று சொன்னால் அதை நீங்க அறுத்து என்ன செஞ்சிருங்க, அது நீங்க சாப்பிடக்கூடாது, பிறருக்கு பங்கு வைத்து விடுங்கள் என்ற ஒரு வழிகாட்டல் தான் கொடுக்குறாங்க. சரி, இது 4வது. 5வது சொல்றாங்க, வகான யுஷர்ரிகு பைன அஸ்ஹாபிஹி ஃபில் ஹதி. இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில வந்து அறுத்து பலியிடுகின்ற போது இதுல வந்து சஹாபாக்களை பொறுத்தவரையில என்ன செய்வாங்க, ஒட்டகத்தில் வந்து சபா அல் பதனத்து அன் சபஅத்தின் வல் பக்ரத்து அன் சபஅத்தின், என்ன ஒட்டகத்துல 7 பேர் கூட்டு சேருவாங்க, மாட்டுல 7 பேர் கூட்டு சேருவார்கள். இப்படி கூட்டு சேர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகபட்ச எண்ணிக்கை தான் எத்தனை, 7 விளைச்சா. எனவே இவ்வாறு கூட்டு சேர்ந்து கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் என்ற வழிகாட்டலை சொல்கிறார்.
அடுத்து ஆறாவது சொல்றாரு وأباه لسائق الهدي ركوبه بالمعروف إذا احتاج حتى يجد غيره. இப்போ வந்து பழிப்பிராணியை கொண்டு போகும்போது இப்போ ஒட்டகத்தை கொண்டு போறாரு வைங்க, கொண்டு போகும்போது அவருக்கு வந்து அந்த ஒட்டகம் மட்டும் தான் இருக்குதுண்டா அதில் அவருக்கு ஏறி பயணிக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் எப்படி என்றால் அவங்க ஏறி பயணிக்க மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க. இதுல வந்து என்னடா இப்ப வேற ஒட்டகம் கிடையாது, வேற ஒட்டகம் இல்லைண்டா அல்லது வேற ஒரு ஒட்டகம் கிடைக்கும் வரை என்ன செய்யலாம், அதுல பயணிக்கலாம். ஏன்னா அப்ப வந்து அந்த காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா பயணிப்பதை என்னதான் கருதினாங்க, பாவமாகத்தான் கருதினாங்க. பாவமாகத்தான் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஒருத்தர் வந்து ஒட்டகத்தை இழுத்துட்டு போறாரு, அவர் நடந்து போறாரு, ஒட்டகத்துல கடிவாளத்து போய் அவர் நடந்து போறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஏறி பயணிங்க, ஹஜ்ஜிக்கு போறாரு ஏறி பயணிங்க என்றான். அவர் சொல்றாரு இல்ல இது வந்து பழிப்பிராணின்னு சொல்றாரு, இது பழிப்பிராணி. சொன்னாங்க இல்ல பரவாயில்ல நீங்க என்ன செய்யுங்க ஏறி பயணிங்கள் என்றான். 2-3 தடவை அப்படி சொன்னாங்கன்ற செய்தியும் இருக்குது. எனவே ஒருத்தருக்கு வந்து இப்ப வேறு வாகனம் இல்லைன்னா என்ன செய்யலாம், அதுல ஏறி பயணிக்கலாம். அதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, அதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இதே நாங்க பார்க்க அப்படித்தானே, இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான வழிகாட்டல். அதே போன்று எடுத்தீங்கன்னா 7வது சொல்றாரு வக்கான ஹதியுஹு நஹரல் இப்லி கியாமன். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்தை அறுக்கும் போது அதை எப்படி அறுப்பாங்க, கியாமன் நிற்க வைத்து, ஒட்டகத்தை என்ன செய்வாங்க நிற்க வைத்து தான் அறுப்பார்கள். மஅகூலத்தன் யதஹல் யுஸ்ரா, அதனுடைய அந்த இடது கையை மடித்து கட்டப்பட்டிருக்கு, அதில் இடது இது என்ன செய்யும் மடித்து கட்டப்பட்டிருக்கு ஒட்டகத்தில், புரியுதா சொல்றது. அப்ப இவ்வாறு ரசூலுல்லாஹ் அதை நிற்க வைத்து அறுப்பார்கள். வகான யுஸம்மில்லாஹ இந்த நஹரிஹி வ யுகப்பிர், அறுக்கும் போது நபி அவங்க பிஸ்மில்லாஹ்னு சொல்வார்கள், யுஸம்மில்லாஹ்னு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவாங்க, வ யுகப்பிர் என்ன செய்வாங்க தக்பீர் சொல்வாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். புரியுதா? சரி. அடுத்து 8வது சொல்றாரு வகான யத்பஹு நுசுகஹு பியதிஹி, நபி அவர்கள் தனது கையினாலே என்ன செய்வாங்க அறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் தனது கையினாலே என்ன செய்தார்கள் அறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்கன்னு படிச்சோம், 63 ஒட்டகங்கள். வருப்பமா வக்கல ஃபீ பஅதிஹி, சில நேரங்கள் என்ன செய்வாங்க ஏனையவங்களுக்கும் பொறுப்பு கொடுப்பாங்க அறுக்கிறது, என்ன செய்வாங்க ஏனையவர்களையும் பொறுப்பாக்குவாங்க. ரசூலுல்லாஹ் 63 அறுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை அறுக்க பொறுப்பு கொடுத்தாங்க, 37, மொத்தம் 100 தானே. ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில 100 ஒட்டகம் அறுத்தாங்க, அது 63 தனது கையினால் அறுத்தாங்க. புரியுதா? 63 தனது கையினால் அறுத்தாங்க. ஏனையது யார் அறுத்தாங்க, அவனுக்கு பொறுப்பாக்கினான். புரியுதா அவன் சொல்றது, ஏனைய 37. அப்ப இது மாதிரி என்ன செய்யலாம், அவரும் தானும் அறுக்கலாம், இன்னொருத்தருக்கும் என்ன செய்யலாம் பொறுப்பாக்கலாம் என்ற சட்டத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எடுத்தீங்கன்னா வகான இதா தபஹல் கனம வதஅ கதமஹு அலா சிஃபாஹிஹா என்று வருது. நீங்க சொல்றது இப்ப ரசூலுல்லாஹ் வந்து அப்படி அந்த ஆட்டை அறுக்கின்ற போது ரசூலுல்லாஹ் தனது காலை எங்க வைப்பாங்கண்டா, அதாவது அதனுடைய பக்கவாட்டின் மீது என்ன செய்வார்கள் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அறுப்பாங்க. அதான் சொல்றது சும்ம சம்மா வ கப்பர வ நஹர பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி என்ன செய்தார்கள் அறுத்தார்கள் என்று வருகிறது. அடுத்து 10வது சொல்றாரு வ அபாஹ லி உம்மத்திஹி அன் யஅகுலு மின் ஹதாயாஹும் வ தஹாயாஹும் வ யதஸவ்வது மின்ஹா. ரசூலுல்லாஹ் தனது உம்மத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க, என்ன செய்யலாம் நீங்க ஹஜ்ஜில அறுக்கிறதுல இருந்து நீங்க சாப்பிடலாம், ஹஜ்ஜில அறுக்கிறதுல இருந்து நீங்க உண்ணலாம், உதுஹியாவிலிருந்து என்ன செய்யலாம் நீங்க சாப்பிடலாம். வயது ஜவ்வது மின்ஹான என்ன நீங்க எடுத்துக்கொண்டும் வரலாம், நீங்க சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம், நீங்க என்ன செய்யலாம் சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு வருடத்துல 3 நாட்களுக்கு மேல என்ன செய்யக்கூடாது சேமிக்க கூடாதுன்னு தடை போட்டான். பிறகு அடுத்த வருடமாக போக சட்டத்தை ரசூலுல்லாஹ் நீக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்க நீக்கிட்டாங்கன்ற ஒரு செய்தியும் படிக்கிறோம். எனவே அறுத்து அவங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம், அவங்க எடுத்துக்கொண்டும் என்ன செய்யலாம் வரலாம். புரியுதா சொல்றது? சரி. அப்ப நாங்க இதுக்கு முன்னால ஒரு கொண்டு பார்த்தோம், என்ன பார்த்தோம், நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க, தடை போட்டாங்களா இல்லையா? அது எந்த மாதிரி எந்த சந்தர்ப்பத்துல வழியில. புரியுதா சொல்றது? ஓகே அதுல சரி. அடுத்து வாங்க 11வது சொல்றாங்க வக்கான ருப்பமா கஸ்ஸம லுஹூமுல் ஹதி. ரசூலுல்லாஹ்
சில நேரங்கள் என்ன செய்யறாங்க, சில நேரங்களில் ஹஜ்ஜில் அறுக்கிறத என்ன செய்வாங்க, பங்கு வைப்பாங்க. என்ன செய்வாங்க, பங்கு வைப்பார்கள். வர்ப்பமா சில நேரங்கள் சொல்லுவாங்க மன்ஷா இக்ததா, விரும்பினவங்க ஒரு துண்டு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதுல இருந்து என்ன செய்யலாம், விரும்பினவங்க ஒரு துண்டு வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதை உரிமையாளர்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம், வெட்டி எடுக்கலாம் அவரது அனுமதியோடு. இந்த மாதிரி செய்யலாம். சரி. வகான மின் ஹதீஹி தபு ஹதீல் உம்ரதி இந்தல் மர்வா. நபி அவங்க வந்து உம்ரா செய்யும் போது எங்க வச்சு அறுப்பாங்கன்னா மர்வால வச்சு தான் அறுப்பாங்க. சொல்லாங்க உம்ராக்கு போனா அறுப்பாங்க தானே, உம்ராக்கு போனா அறுக்கிறது எங்க அறுப்பாங்க, மர்வா. புரியுது அவங்க சொல்றது. எனவே உம்ரால நீங்க கொடுக்கறதும் என்னதான் சுன்னாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த பிராணியை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சரியா? வஹதியுல் கிரானி பிமினா. அதே மாதிரி கிரான் ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் அறுத்தது எங்க அறுத்தாங்க, ரசூலுல்லாஹ் கிரான் முறையில் ஹஜ் செஞ்சாங்க. அதை எங்க அறுத்தாங்க ரசூலுல்லாஹ், அந்த 100 ஒட்டகம் அறுத்துன்னு சொன்னாங்க. எங்க அறுத்தாங்க, மீனா. எங்க அறுத்தாங்க, மீனால அறுத்தாங்க. புரியுது அவங்க சொல்றது. சரி சரி. அடுத்து வாங்க. வலம் யன்ஹர் ஹதியு கத் இல்லா பஅத அன் ஹல். ரசூலுல்லாஹ் வந்து இவ்வாறு ஹஜ்ஜில உம்ரால அறுத்ததெல்லாம் எதுக்கு பிறகுதான், அவங்க இஹ்ராம்ல இருந்து அந்த இல்லா பஅத அன் ஹல் என்று சொன்னா அந்த இஹ்ராம்ல இருந்து வெளியாகிறது என்று சொல்றோம் தானே, இஹ்ராம்ல இருந்து வெளியாகிறது என்ற அந்த இது இல்லைஞ்சா, அது அந்த அதுக்கு பின்னாலே தவிர வலம் யன்ஹரு ஐதன் இல்லா பஅத துலூஇ ஷம்ஸ், இல்லா பஅத துலூஇ ஷம்ஸ். அதாவது அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து இவ்வாறு அறுத்து பலியிட்டது என்பது சூரியன் உதயத்துக்கு பிறகு வபஅத ரமி, வபஅத அர்-ரமி, வபஅத ரமி என்று சொன்னா கல்லெறிந்த பிறகு, கல்லெறிந்த பிறகு. சூரிய உதயத்துக்கு பிறகு இது எத்தனாவது நாளோட சூரிய உதயம், நீங்க சூரிய உதயத்துக்கு பிறகு சொல்றாரு தானே, எத்தனாவது நாளுடைய 10வது நாள். 10வது நாள் துல்ஹஜ் பிற 10, துல்ஹஜ் பிற 10 சூரிய உதயத்துக்கு பிறகு கல்லெறிந்த பிறகு. வலம் யுரஹிஸ் மின் நஹரி கப்ல துலூஇ ஷம்ஸ். சொல்றது வலம் யுரஹிஸ் மின் நஹரி கப்ல துலூஇ ஷம்ஸ் என்றா சூரிய உதயத்துக்கு முன்னால 10வது நாள் அறுக்கிறது ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சலுகை அளிக்கவில்லை. இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு தெரிந்தானே முஸ்தலிஃபால இருந்து கஷ்டமானவங்க சிரமமானவங்க பிந்தியோட வரலாம். எங்க வரலாம், மீனாவுக்கு வரலாம். இல்லைங்களா? அவங்க சூரிய உதயத்துக்கு பிறகுதான் கல்லெறிவாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால கல்லெறியறதுக்கு அனுமதி கொடுத்து ஹதீஸிலும் இருக்குது. ஆனா அப்படி இருந்தாலும் அறுத்து பலியிடுதல் என்பது எதற்கு பிறகுதான், சூரிய உதயத்துக்கு பிறகு என்றதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து இப்ப இதுல கொண்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அதாவது ஹஜ்ஜில அறுக்கிறதோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் மதீனா இருக்கும் போது மக்காவுக்கு அவரோட சம்பந்தப்பட்ட சட்டங்களை தான் இதுல அவர் மொத்தம் 12 விஷயங்களை இதுல குறிப்பிட்டார். எத்தனை விஷயங்கள், 12 விஷயங்கள். சரி, அடுத்து வாங்க சொல்றாரு ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அவாஹி. ஃபில் அவாஹி, அவாஹி என்ன, உதுஹியால ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன. ஜாதுல் மஆத் 2வது பாகம் 289வது பக்கம். புரியுதா சொல்றது. லம் யகுன் யதஉல் உதுஹியா. ரசூலுல்லாஹ் உதுஹியா வந்து விடவே இல்லை. ரசூலுல்லாஹ் உதுஹியா என்ன செய்யல, விடல. இல்லையா? அதனாலதான் இது வந்து என்ன செய்யறாங்க, சிலவங்க ஃபர்ல் என்ற அளவுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான சரியான கருத்து என்ன, வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுன்னா, முக்கியமான ஒரு சுன்னா. அப்ப ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் எப்படி வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அதாவது கருப்பு வெள்ளை செம்பரி ஆட்டு கடாக்களை என்ன செய்தாங்க, அறுத்தார்கள். அவங்க அறுத்தாங்க என்று வரக்கூடிய அந்த செய்தி. புரியுதா சொல்றது. இமாம் அவர்களும் என்ன செய்யறாங்க, அவர்கள் சொல்கிறார்கள் 2 ஆட்டு ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. வகான யன்ஹருஹுமா பஅத ஸலாத்தில் ஈத். என்ன அர்த்தம், பெருநாள் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அதை அறுத்தார்கள். இதுல வந்து ஒரு செய்தியை கொண்டு வரார் இமாம். குல்லு ஐயாமி தஷ்ரீகி தப்ஹுன். அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களிலும் அறுக்கலாம். ஐயாமு தஷ்ரீக் என்றா 11, 12 அந்த நாட்கள் எல்லா நாட்களும் என்ன செய்யலாம், அறுக்கலாம்.
என்ற ஒரு ஹதீஸை இவர் கொண்டு வரார். அந்த ஹதீஸ் சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருக்கு, அது தரம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸை அவர் என்ன செய்யறாரு, இமாம் ஆதாரபூர்வமாகத்தான் நீங்க அப்படிதான் கொண்டு வர சஹி என்று சொல்றாரு. அந்த அது சம்பந்தமான ஹதீஸ் வந்து எங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது சம்பந்தமான ஹதீஸை வந்து வக்குல்லு ஐயாமி தஷ்ரீக் ஜபூன் என்று ஜுபைர் இப்னு முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஜாமிஉ ஸகீர்ல வருது. ஷேக் அல்பானி சஹீன்னு தான் சொல்றாங்க. ஆனால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அது சம்பந்தமா இருக்குது. சரி, ஹை. அடுத்ததாக வாங்க, ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, அன்னமன் தபஹ கபல ஸலாத்தி, என்ன ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு முன்னால யார் அறுக்கிறாரோ ஃபலைஸ மினன் நுசுகி ஃபீ ஷை, அது எதுல வராது, உலுஹியாவுல அது வராது. ஃபஇன்னமா ஹுவ லஹமுன் கத்தமஹு லி அஹ்லிஹி, அவர் தனது குடும்பத்துக்காக என்ன செஞ்சிட்டாரு, முன்கூட்டி அறுத்து கொண்டார் என்றதுதான் வறுமை தவிர அது உலுஹியால சேராது என்ற ஹதீஸும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்படி அவன் சொல்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்கடா, அந்த செம்பரி ஆடு இருக்கு தானே, செம்பரி ஆடுன்னு சொல்றதானே, செம்பரி ஆட்டை பொறுத்தவரையில அதுல வந்து 6 மாதம் பூர்த்தியானதே மறுக்கிறது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்தாங்க செம்பரி ஆட்டுல. புரியுது அவன் சொல்றது. ஆடு வரும்போது ஆடு 1 வருஷம் பூர்த்தி ஆகிடும். ஆடு என்ன செய்யணும், 1 வருடம் பூர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒட்டகமாக இருந்தால் அது 5 வருடம் பூர்த்தியாக இருக்கும். மாடு வந்து எத்தனை, மாடு வந்து 2 வருடம் பூர்த்தியாகி இருக்கும், 3ஆம் வருடத்தில் நுழைந்து இருக்கு. இதுதான் அந்த அதனுடைய வயது எல்லைகள், அதனுடைய வயது எல்லைகள். அப்ப இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து இருக்கிறான். அதே மாதிரி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுஹியாவை பொறுத்தவரையில உலுஹியாவுக்கு வந்து நல்ல குறை இல்லாத நல்ல ஆடுகளை தான் என்ன செய்வாங்க, தேர்வு செய்வாங்க. அப்படித்தானே ஹதீஸ்ல நீங்க படிக்கலாம். நாங்க உலுஹியாவுக்குரிய பிராணிகளை எடுத்து என்ன செய்வோம், நல்லா கொழுக்க வைப்போம், அதுக்கு உணவு கொடுத்து நாம் நன்றாக அதை கொழுக்க வைப்போம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. எனவே அது வந்து குறைகள்ல இருந்து என்ன செஞ்சிருக்கணும், அது நீங்க இருக்க. புரியுதா சொல்றது. அதனுடைய காதுகள் வெட்டப்படாது, கொம்புகள் வந்து உட்பகுதியால வந்து கொம்புகள் உடையாம, அதே மாதிரி தெளிவான குருடு, இப்படியான வெளிப்படையான குறைகள் இதனை வெளிப்படையான இவ்வாறான குறைகள்ல இருந்து அவைகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அதுல அவங்க குறிப்பிடுறான். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹு தஆலா தூய்மையானதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று 5ஆவதாக சொல்றாரு, யார் உலுஹியா கொடுக்க நியத்து வைக்கிறாரோ அவர் தனது முடி நகங்கள் எதையும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. துல்ஹஜ் அந்த தலைப்பிறைக்குள் நுழைந்து விட்டார், இதாவது அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் நுழைந்து விட்டார், அதுக்குள் நுழைஞ்சிட்டார்னா கூடாது என்பதை சொல்றார். வகான மின் ஹதீஹி அன் யுதாஹிய பில் முஸல்லா. அடுத்து என்ன, ரசூலுல்லாஹ் உலுஹியாவை எங்க தான் கொடுப்பாங்க, முஸல்லா. ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல தொழுதாங்களோ அதே இடத்துல தான் அறுப்பாங்க, அதே இடத்துல என்ன செய்வாங்க, அறுப்பார்கள். அது வந்து அவ்வளவு இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னம், இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாள சின்னமாக உள்ளதுதான் அது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை அறுப்பார்கள் என்பதை இதில் குறிப்பிட்டாங்க. அடுத்து 7வது சொல்றார் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டிலும் உள்ளதுதான் அன்ன ஷாத துஜ்ஸி அனிர் ரஜுலி வன் அஹ்லி பைத்திஹி வலவ் கஸர அததுஹு. இப்போ வந்து ஒரு ஆட்டை பொறுத்தவரையில ஒருவர் அவருக்காகவும் அவரது குடும்பத்துக்காகவும் கொடுப்பார். சொல்றது அவனோட குடும்பத்துடைய அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் சரி, நியத்து வைக்கும் போது அவருக்குமே என்ன, அவரது குடும்பத்துக்கு இவ்வாறு ரசூலுல்லாஹ் நியத்து வைத்தாங்க, அவனோட வழிகாட்டலாக இருக்கிறது என்ற விஷயத்தை இதுல குறிப்பிடுகிறார். புரியுதா சொல்றது. அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததாக வந்து சொல்றார் அகீகாவுடைய தலைப்பு. அடுத்த என்ன தலைப்பு, அகீகாவுடைய தலைப்பு. சரி, நாங்க இப்ப பார்த்ததுல உங்களுக்கு எது டவுட்கள் இருக்குதா, நாங்க சொன்ன விஷயங்கள்ல? இல்ல திடல் 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 முசல்லாண்டா தொழக்கூடிய திடல். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல பெருநாள் தொழுகை தொழுதார்களோ அங்கே என்ன செய்வாங்க, தொழுகை முடிஞ்ச பிறகு முதல் வேலையாக என்ன செய்வாங்க, அறுத்து பலியிடுவாங்க. முதல் வேலை என்ன, அறுத்து பலியிடுதல் தான் தொழுகைக்கு பிறகு. அது வந்து ஒரு முக்கியமான இஸ்லாத்துடைய அடையாள சின்னமாக அது இருக்கிறது. ஷியா
அப்போ அதனால் அது வேற எது கேள்விக்குதான். இப்போ நாங்கள் பார்த்த விஷயத்தில் இப்போ நாங்கள் பார்த்ததை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கொள்ளுமா? சரி, அந்த கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இன்றைக்கு படித்த பாடத்தில் அதாவது ஹஜ்ஜில் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பேர் சொன்னோம்? ஹதின்னு சொன்னோம். சரி, அந்த ஹதியுடைய தலைப்பில் ஹதி என்ற அந்த பாடத்தில் ஹதி என்ற தலைப்பில் மொத்தம் அவர் 12 விஷயம் சொன்னார். எத்தனை விஷயம்? 12 விஷயம் சொன்னார். அதில் முதல் விஷயம் என்ன சொன்னாரு சொல்லுங்க பாபு? ஆடு ஒட்டகம் தனது மனைவிமார்களுக்கு பகரமாக மாட்டை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கொடுத்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அது மதீனாவில் இருக்கும் போதும் சரி, ஹஜ்ஜிலும் சரி, உம்ராவிலும் சரி, இவ்வாறு செய்திருக்கிறாங்க. கொடுத்தது இந்த பிராணிகள் தான். எதுல? ஆடு மாடு ஒட்டகம். புரியுதா? இதுல தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க என்றதை முதலாவது சொல்றேன். சரி, ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஆட்டில் வந்து அடையாளம் போடுவான், தொங்க விடுவான். அடையாளம் என்ன அர்த்தம்? செருப்பு தொங்க விடுவான். அதுல என்ன செய்ய மாட்டாங்க? கீற மாட்டாங்க. கீறி அடையாளம் விட மாட்டார்கள். ஆனா அதே நேரத்தில் இப்ப அதிலே ஒன்று சொல்றாரு என்ன? ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கும் போது இவ்வாறு அனுப்பினால் எதை செய்ய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் எதையும் ஹராமாக்கி கொள்ள மாட்டாங்க. ஹலாலான எதையும் ஹராமாக்கி கொள்ள மாட்டார்கள். மதீனாவிலிருந்து அனுப்புறாங்க மக்கள் அறுக்கிறது என்றால் என்ன செய்ய மாட்டாங்க? ஹலாலான எதையும் ஹராமாக்கி கொள்ள மாட்டார்கள். சரி, மூன்றாவது என்ன சொல்றாரு? ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு போவதாக இருந்தாலும் அனுப்புவதாக இருந்தாலும், இப்ப ஒட்டகத்தை பொறுத்தவரையில ஒட்டகத்தில் என்ன செய்வாங்க? அடையாளம் அடையாளம் போடுவாங்க. என்ன செய்வாங்க? கீரியும் அடையாளம் விடுவார்கள் என்பதை பார்க்கும். அதுல அந்த வலது பக்கத்து மேல என்ன செய்வாங்க? ஒரு கீரை போடுவாங்க, போயிட்டு அந்த இடத்தை துடைத்து விடுவார்கள். சரி, அடுத்து நாலாவது என்ன சொல்றாரு? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அனுப்பும் போது இடையில பிராணிகள் இறந்து விட்டால் அவங்க சாப்பிடக்கூடாது. இல்லைங்களா? அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க சாப்பிட கொண்டு போக முடியாத ஒரு கண்டிஷன். அப்படி ஆகுது, வீக் ஆகுது. என்ன அது என்ன செய்யுது? வீக் ஆகுது, பலவீனம் அடையுது என்று சொன்னால் அவ்வாறு செய்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. இல்லைங்களா? அவர்களோடும் அதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, பங்கு தான் வைக்க வேண்டும். சரி, அப்ப ஐந்தாவது என்ன? ஐந்தாவது அதாவது ஒட்டகத்திலும் மாட்டிலும் எத்தனை பேர் கூட்டு சேர்ந்தாங்க? சஹாபாக்கள் 7 பேர் என்ன செய்திருக்காங்க? 7 பேர் கூட்டு சேர்ந்தார்கள் என்ற விஷயம். சரி, ஆறாவது விஷயம் என்ன? ஒரே ஒரு பலிப்பிராணி மாத்திரம் கொண்டு போறாங்க. பலிப்பிராணி ஒன்றுதான் அவர் கொண்டு போறார், அதை மட்டும் தான் கொண்டு போறார் என்று சொன்னால் அவர் அதில் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம். இன்னொன்று கிடைக்கும் வரை. கிடைக்கலன்னா என்ன செய்யலாம்? அவருக்கு அதிலே பயணிக்கலாம். சரியா? சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஏழாவது என்ன? ஒட்டகத்தை நிற்க வைத்து என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. அதனுடைய அந்த இடது கையை வந்து கட்டப்பட்டிருக்கும். அறுக்கும் போது என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வாங்க. சரி, எட்டாவது விஷயம் என்ன? எட்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் பலிப்பிராணி அவர்களே என்ன செய்தாங்க? அறுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? சில நேரங்களில் மக்கள் அது சிலதை மற்றவர்களுக்கும் பொறுப்பாக்கினாங்க. சரியா? கேள்வி. சரி, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்து ஆட்டை பொறுத்தவரை ஆடை என்ன செய்வாங்க? அதை படுக்க வைத்து என்ன செய்வாங்க? அதன் மீது காலை வைத்து ரசூலுல்லாஹ் அறுப்பாங்க. அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். சரி, 10வது விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ் தனது உம்மத்துக்கு எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? ஹஜ்ஜில் அறுக்கிறதும் உதுஹியாவும் அவங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அவர்கள் செய்யலாம், சாப்பிடலாம். அதே போன்று அவங்க சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதே போன்று அடுத்து வந்து என்ன? 11 அதுல வந்து என்ன செய்யும்? ஹஜ்ஜில் கொடுக்கக்கூடியது. அதில் என்ன செய்யறது? பங்கு வைக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? நீங்க விரும்பினா ஒரு பகுதியை வெட்டி என்ன செய்ய எடுத்துக்கொள்ளுங்க என்று அப்படி சொன்ன செய்திகளும் அதில் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று 12வது விஷயம் என்ன? உம்ராவில் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க. அப்படி அறுத்து கொடுக்கும் போது எங்க இருந்து கொடுத்தாங்க? மருவால தான் அதை நிறைவேற்றினாங்க. இல்லைங்களா? ஏன்னா உம்ராவுடைய கிரியை எங்க தான் முடியும்? மருவால தான் முடியும். சை என்பது மருவால முடியும்.
அதே மாதிரி ஹஜ்ஜில் உள்ளது எங்க கொடுத்தாங்க? மினால கொடுத்தாங்க. புரியுதா? சரி. அப்ப எனவே இவ்வாறாக அவங்க அறுத்து பலியிடுதல் என்பது அடுத்ததாக அதில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னவென்று சொன்னால், உம்ரால வந்து மர்வால கொடுத்தாங்க. அந்த உம்ராவுடைய சாய் முடிஞ்ச பிறகுதான் என்ன செய்வாங்க? அதை செய்வாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜில் கொடுக்கின்ற போது ரசூலுல்லாஹ் சூரியன் உதித்த பிறகு ஜம்ராவிலே கல் எறிந்த பிறகுதான் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கும் சலுகை அளிக்கல. எதுக்கு? சூரிய உதயத்துக்கு முன்னால அறுக்கிறது. ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால கல்லெறியறதுக்கு சலுகை அளிக்கப்பட்ட செய்திகள் இருக்கு. சூரிய உதயத்துக்கு முன்னால கல்லெறியறதுக்கு சலுகை அளிக்கப்பட்ட செய்திகள் இருக்கு. ஆனா எதுக்கு இங்க சலுகை இல்ல? அறுத்து பலிடுவதற்கு இல்ல என்றதான் அழுத்தமாக சொல்றாரு. அல் பத்தாண்ட அறவே இல்லைன்ற அர்த்தம். அவலம் அல் பத்தா பத்தான என்ன? அறவே இல்லைன்றதான் சொல்றேன். அப்படி கிடையாது. சரி. அடுத்து வந்து உதுஹியாவுடைய வழிகாட்டல்கள்ல மொத்தம் அதுல சொல்றாரு 7 வழிகாட்டல் சொல்றாரு. 7 வழிகாட்டல். அதுல முதல் வழிகாட்டல் என்ன? ரசூலுல்லாஹ் 2 ஆடுகள் என்ன செய்தார்கள்? அறுத்தாங்க. எப்ப அறுத்தாங்க? பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. எனவே உதுஹியா கொடுக்கிறது எது கொடுக்கிறது சிறந்தது? ஆடா ஒட்டகமா மாடா எது சிறந்தது? எந்த ஹதீஸ் அடிப்படையில் சிறப்பு ஒன்று அநேகமா சொல்லுவாங்க ஆடுதான் கொடுத்திருக்கிறாங்க என்ற ஒரு கருத்துல வந்து ஆடு சிறந்தது ஒரு கருத்து இருக்குது. ஆடு சிறந்த ஒரு கருத்து இருக்கு. ஆனா ஒட்டகம் சிறந்தது என்பதற்கு எந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க? எப்படி 63 ஒட்டகம் சொல்ல அறுத்தாங்க. இது நாம உதுஹியா பத்தி சேர்த்தானே பேசுறோம். உதுஹியா தானே சொல்றோம். இப்ப ஒட்டகம் சிறந்தது என்றதுக்கு வந்து சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒட்டகம் சிறந்தா இப்ப ஜும்மா நாள்ல ஹதீஸ் படிச்சீங்க என்ன படிக்கிறீங்க? ஜும்மா நாள்ல முதல் நேரத்தில் வாரவங்களுக்கு ஒட்டகம் தான் வரும். முதல் நேரம் வாரவங்களுக்கு சிறப்பு என்ன? ஒட்டகம் அறுத்து கொடுக்குற சிறப்பு தான் வரும். அந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஒட்டகம் என்ன செய்யறாங்க? ஒட்டகம் சிறந்தது என்ற ஒரு இதை கொண்டு வருவாங்க. நீங்க சரியா? சரி. ஆனா ரசூலுல்லாஹ் வந்து உதுஹியாவாக கொடுத்தது என்னதான்? ஆடுதான் என்றதை நாங்க பார்க்கணும். சரி. அது வந்து அவங்களோட பெருநாள் தொழுகைக்கு பிறகு அவங்க செய்தார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஐயாமு தஷ்ரீக் நாட்கள் அறுப்பதற்கான நாட்கள் என்றும் சொன்னாங்கன்ற செய்தியும் கொண்டு வர. சரி. 2வது விஷயம் என்ன சொல்றாரு? 2வது விஷயம் அதுதான் உதுஹியால அது சேர நுசுக்கண்டால் உதுஹியால சேர. சரியா? அது வந்து அவர் என்னதான் எனது குடும்பத்துக்காக அவர் அறுத்து கொண்டது. குடும்ப தேவைகளுக்காக அறுத்து கொண்டார். அவர் என்ன செய்யணும்? திரும்ப இன்னொன்று அறுக்க வேண்டும். என்ன செய்யணும்? இன்னொன்று அவர் என்ன செய்யணும்? அறுத்தாக. சஹாபிகள் சொல்லாங்க 6 மாத ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது அவருக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு போய் யாரும் கிடையாது இல்லைங்களா? இது உங்களுக்கு மட்டும்தான். என்ன அது மட்டும் தான் இருந்துச்சு அவர் அறுக்கிறது. அதாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. அடுத்து வாங்க. 3வது விஷயம் என்ன? செம்பரி ஆண்டு எத்தனை 6 மாதம் பூர்த்தி ஆனது அறுக்கலாம். ஆடு வந்து என்ன 1 வருடம் பூர்த்தி அரிக்கணும். ஒட்டகம் 5 வருடம். மாடு 2 வருடம் பூர்த்தியாகி 3. சரியா? அந்த வழிகாட்டல படிச்சோம். சரி. 4வது என்ன? குறைகள் தெளிவான வெளிப்படையான குறைகள் அதுல இருக்கக்கூடாது. காது வெட்டப்பட்டதுகள் அல்லது வந்து கால்கள் ஏதாவது அதில் உள்ள குறைகள், பார்வை கண்கள் இப்படி அதுகள் உள்ள குறைகள், இந்த மாதிரியான வெளிப்படையான குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். குறைகள் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்ற விஷயம். 5வது என்ன? உதுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர் முதல் பிறையிலிருந்து அதை கொடுக்கும் வரைக்கும் நகமுடிகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்ற விஷயம். 6வது என்ன? ரசூலுல்லாஹ் அந்த தொழக்கூடிய பெருநாள் தொழுகை எங்க தொழுவாங்களோ அதே இடத்துல என்ன செய்வாங்க? அறுத்து பண்ணிடுவாங்க. 6வது.
ரைட்டா? 7வது ஆட்டை அறுக்கும் போது ஆடை வந்து அறுக்கும் போது ஆட்டை எத்தனை பேர் கூட்டு சேரலாம்? ஆட்டை இல்லை, ஆட்டை கூட்டு சேரல. எதுல கூட்டு சேரலாம்? நன்மை. எதுல கூட்டு சேரலாம்? நன்மையில. அவர் வந்து தனக்காக தனது குடும்பத்துக்காகவும் கொடுக்கலாம். ரைட்டா? அது எல்லோருக்கும் நன்மை இருக்கு என்ற வழிகாட்டில் அது மொத்தம் 7 விஷயங்களை சொல்றேன். சரி, அடுத்து அகீகாவுடைய பாடத்தை எடுத்தீங்கன்னா அப்படி சஹீஹான ஹதீஸ் அப்படிலாம் கிடையாது. பெண் கொடுக்க இயலாது என்றெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படி தடை மாட்டேன். சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஹதியு தடை கிடையாது. பெண் ஆடு, இது ஆடு எல்லாத்துலையும் ஒட்டகத்துல மாட்டுல எல்லாத்துலையும் பெண் கொடுக்கலாம். ஒரு தடையும் கிடையாது. எல்லாத்துலையும் பெண் கொடுக்கலாம். இதுதான் தடை வந்து இது என்ன குறைகள் வைக்கக்கூடாது. அதுகள் குறைகள் வைக்கக்கூடாது என்ற விஷயம். ஆடு வந்து பெண் ஆடு இருந்தா குட்டி இருக்கும் உள்ள அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி தடை இல்லையா? அப்படியும் கிடையாது. இப்படிதான் ஆட்டு குட்டிக்கு வந்து பால் கொடுக்க வேண்டிய மாதிரி இருந்தா அதை அறுக்காமிக்கிறது. அப்படி அதுகள் சில செய்திகள் ஹதீஸ்னு விளங்குறதுக்கு மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு. சரிதானே? அந்த மாதிரி இருக்கு. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அகீகா. அகீகாவில அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன? சஹான் முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய சஹீஹான செய்திதான் குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி அகீகதிஹி. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவோடு பிணைக்கப்பட்டுள்ளது. துதுபஹு அன்ஹு யௌமஸ் சாபி. 7வது நாளில் அந்த குழந்தைக்காக அறுக்கப்படும். வயுஹ்லகு ரஅஸுஹு. 7வது நாள் அந்த தலைமுடி மடிக்கப்படும். வைசம்மா இன்னும் பெயர் வைக்கப்படும் என்று வரக்கூடிய ஹதீஸ். அபூ தாவூத், திர்மிதி, நசாயில் வரக்கூடிய செய்தி. எனவே அந்த 7வது நாள் விளைஜா அறுத்து அதுக்காக அக்கீகா கொடுக்கிறது, முடிய மடிக்கிறது, அதே மாதிரி பெயர் வைக்கிறது. பிறந்த உடனே பெயர் வைக்கிறதுக்கும் ஹதீஸ் இருக்குது. அப்ப எனவே இந்த விஷயத்தை இங்க சொல்ற. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 நாளுக்குள்ளே 7 நாளைக்கு பிறகு 7வது நாள் அதுதான் வரும். சரிதானே? யௌமுஸ் சாபி. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னொரு ஹதீஸை கொண்டு வராரு. அனில் குலாமி ஷாத்தான் என்றால் ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடுகள். அனில் ஜாரியத்தி ஷாத்துன் பெண் குழந்தையாக இருந்தா 1 ஆடு. இது அபூ தாவூத்ல நசாயில வரக்கூடிய செய்தி. எனவே இவ்வளவு இந்த 2 விஷயத்தை இதுல கொண்டு வர. அகீகா விஷயத்துல 2 செய்தியை கொண்டு வர. சரிதானே? எனவே இதுதான் அகீகாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரி, இதுல எதுவும் கேள்வி இருக்குதா? ஓ, அதாவது அகீகாவுடைய ஆட்ல வந்து நாங்க உல்ஹியால சொல்லக்கூடிய அந்த வயது இல்லை தான், அதே வயது இல்லை இல்லையா? அதுல வந்து என்ன செய்யப்படும்? கவனத்தில் கொள்ளப்படும். புரியுதா? அது அதுல வரும். சரி, வேற எதுவும் டவுட்? அக்கீகா வந்து என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். சாப்பிடலாம், அவங்க சாப்பிடலாம். அக்கீகால கிடையாது, அக்கீகா சாப்பிடலாம். சரியா? சாப்பிடுவாங்க. நேர்ச்சி இப்ப நேர்ச்சி அடிக்க. இப்ப நேர்ச்சை வந்து உதாரணமா நேர்ச்சைன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் நேர்றது. நேர்றது என்னது? அடுத்தவங்க கொடுக்கறது நேர்றது. அதில் சாப்பிடக்கூடாது. புரியுதா? உதுகையால சாப்பிடலாம், ஹஜ்ஜில கொடுக்கறத சாப்பிடலாம், அக்கீகால சாப்பிடலாம். அது மட்டும்தான். அதே மாதிரி நாங்கள் இதில் ஒரு சட்டம்னு பார்த்தோமே, அந்த சட்டம் அதை கொண்டு போகிறோம். சரியா? இப்போ இதில் வந்து அக்கீகால வேற எதுவும் டவுட் இருக்குதா? அக்கீகால வேற எதுவும் டவுட் இருக்குதா? பெண்களாக இருக்கலாம். பெண்களாக இருக்கிறதும் ஹதீஸ் பெண்களாக இருக்கலாம். இல்ல, இப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்றாண்டா, உலுஹியா பத்தி சொல்லும் போது குர்ஆன்ல, அதே மாதிரி ஹஜ்ஜில இதை உள்ளதாக இருக்கலாம். குலு மின்ஹா
வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர். சரிங்களா? குலு மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, கஷ்டமான ஏழைகளுக்கும் கொடுங்க. அதே மாதிரி குலு மின்ஹா வஅத்இமுல் கானிய வல் முஅத்தர், நீங்களும் அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்க. ஏழைகள் இருப்பாங்க, பிறட்ட தங்களுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தாத ஏழைகள், அப்படி உள்ளவங்க, மற்ற ஏழைகள், அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்கிறாங்க வலைஞர் சொல்றது. எனவே அதனால நாங்கள் சாப்பிட்றதோட அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது, அதில் நன்மறிக்கை தானே விளைஞ்சா பிறருக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி உண்டு. அளவு சில 3 பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி நேரடியான செய்தி இல்லை விளைஞ்சா. அப்படி சஹாபாக்கள் சில நடைமுறைகளுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது, அந்த மாதிரி செய்வாங்க. சரி, வேற எதுவும் டவுட் இல்லை தானே? அப்போ இன்னைக்கு பாடத்தை சொல்லாங்க. இதோட நாங்கள் அப்படி இல்லை, அதாவது இப்படிதான் நீங்கள் அதுலேருந்து சாப்பிடலாம். அதில் அளவு இவ்வளோ தான் பிரிக்கும், அப்படி கிடையாது. அது என்ன தடை வருதுன்னா, அதாவது அறுக்கிறவங்களுக்கு அதில் கூலியாக கொடுக்கக்கூடாது. அறுக்கிறவங்களுக்கு அதில் அது அந்த தோல் அதில் கொடுத்து இது கூலியில் கழிச்சு போகணும்னு கொடுக்கக்கூடாது. சும்மா கொடுக்கலாம், நீங்கள் சும்மா கொடுக்கலாம், கூலியாக கொடுக்கக்கூடாது. இதை கூலியில் கழிச்சு போகணும் எல்லாம் கொடுக்கக்கூடாது, அது தடை. வேற எதுவும் டவுட் இல்லையே? முடிச்சுக்கலாமா? இப்போ நம்ம பெற்றோர்கள் சாப்பிடலாம், அது மட்டும்